ஸ்னேகாவுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்துருச்சு, ஸ்னேகாவை இந்த மாதிரி வெட்டி வெட்டி வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க மகா. மகா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்னேகா இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்டோட மருமகள் ஆக போகிற அவளை போய் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க உன் பெரியம்மா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீயும் கண்டுக்காமல் இருக்க. அவள் தான் உனக்கு பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க அந்த சிந்துவை. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீ உங்கள் பெரியம்மா கிட்டே ஏற்று பேசியிருக்கணும் சிவா, கேள்வி கேட்டிருக்கணும், விடவே கூடாது அப்படின்னு சிவா வந்து டென்ஷனாக வராரு. என்ன பேச சொல்கிறீங்க? கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து வேற ஒரு பொண்ணு தப்பாக நடந்துக்கிட்டா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களோட லாஜிக்லேருந்து பாருங்கள், அவங்க வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து சிந்துவை பற்றி தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. ஆனால் அவங்க அந்த தப்பை அவங்க தெரியாமல் தானே செய்கிறாங்க. எப்படி நான் பெரியம்மா கிட்ட பேச முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ முதல்ல நான் நிரூபிக்க வேண்டியது சிந்து யாருன்னு. சிந்து வந்து பொய்யானவ, அவள் வேணும்னு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற உண்மையை வந்து பெரியம்மாக்கு நிரூபித்தாவே போதும். பெரியம்மாக்கு நியாய தர்மம் எல்லாமே தெரியும். இந்த விஷயத்தில் அவங்க நியாயமாக தான் நடந்திருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் நியாயம் இல்லைன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்து பெரியம்மா விட்டு தர மாட்டேங்க, எவ்வளோ சொன்னால் நீ கேட்க மாட்டேடா. இப்போ ஸ்னேகாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காம போகும். ஸ்னேகா பாவம்ல அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் கட்டுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க சிவா. இங்கே வந்து சிவா செமைய டென்ஷனாக இருக்கா. அப்போ சிந்து வராங்க. சிந்துவை பார்த்து செம கேள்வி கேட்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில்? என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கா? ஸ்னேகா எனக்கு முத்தம் கொடுத்தா, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவள் அப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவள் என் மேலே உயிரே வச்சுருக்கா, என் மேலே உன்னை காதல் வச்சுருக்கா, அவ்வளோ நானும் லவ் பண்ணுறோம், அதனால தான் அவர் இப்படி பண்ணா. அதனால் அவள் பண்ணதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல. மற்றபடி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, அவள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்கிறாங்க. அதுவும் நியாயம்தான். ஆனால் நீ எப்படிப்பட்டவன் அவங்களுக்கு தெரியாதுல்ல. இங்கே பார், கூடி சீக்கிரம் ஸ்னேகா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா. அது மட்டும் கிடையாது, எனக்கு பொண்டாட்டி ஸ்னேகா தான். அது இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க தான் போகுது. இங்கே பார், இப்போ வந்து ஸ்னேகாவை நீ வெளியே அமிச்சிடலாம். நானாக உன்னை பற்றி உண்மைகளை எல்லாத்தையும் நிரூபித்து உன்னை ஒரு வழி பண்ணாமல் விடவே மாட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க சித்து. அது ரொம்ப வருத்தமாக இருக்காத சிவா வந்து பார்த்துட்டு வந்து ஸ்னேகாவை சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாத ஸ்னேகா, எல்லாம் சரியாயிடும், கூடிய சீக்கிரம் சிந்து யார் நிரூபிக்கலாம் அப்படின்னு. உங்கள் பெரியம்மா என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, நான் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் பெரியம்மா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரியம்மா பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. சிவா சமையல் நிறுத்திட்டியா ஸ்னேகா? இங்கே பாரு, நீ யாரை பற்றி என்ன வேணாலும் பேச, ஆனால் பெரியம்மா பற்றி எதுவும் பேசாத. அவங்க நல்லவங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சிவா இப்படி பண்ணுற? உன் பெரியம்மா தான் முக்கியமா, நான் உனக்கு முக்கியம் இல்லை. இங்கே பார், எனக்கு நீயா பெரியம்மான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பெரியம்மாவை தான் சொல்வேன், அது உனக்கே தெரியும். என்னை பொறுத்தவரை பெரியம்மா தான் எனக்கு எல்லாமே, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. ஆனால் பெரியம்மாவுக்கு கூடிய சீக்கிரம் நான் உண்மையை நிரூபித்து ஒன்று அவங்களே வந்து வா மருமகளே சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுவாங்க, அந்த நாள் கண்டிப்பாக வரும் ஸ்னேகா அப்படின்றாரு. அதை கேட்டு ஸ்னேகா நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து ஸ்னேகா வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு என்ன இது அப்படின்னோடனே, நீ மெசேஜ் அனுப்பிச்சேன்னு சொன்னல, அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், உன் ஃபோனை வச்சு எல்லாமே நான் எடுத்துட்டேன். இங்கே பாரு, நீ வந்து இந்த டைமுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா அவகிட்டது. இப்போது அவளுக்கு தினமும் மெசேஜ் இந்த டைமில் எப்படி நீ அனுப்ப முடியும்? இந்த டைமில் நீ எங்கே இருந்தேன்னு வந்து யோசி அப்படின்னோடனே, இந்த டைமில் நான் வீட்டில் தூக்கத்தில் தான் இருந்திருப்பேன், ஏன்னா இந்த டைமில் நான் தூங்கிடுவேன். அப்போது உன் ஃபோன் எங்கே இருந்துச்சு அப்படின்னு. என் ஃபோன் என் தலைமாட்டில் தான் இருக்கும், யாராவது வந்து அந்த ரூமுக்கு வந்துட்டு போவாங்களா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு, யோசிக்கப்படுறாரு. சிட்டு தானே அந்த ரூமுக்கு வந்து பால் கொடுக்க வருவா, நைட்டில் எடுத்து வந்து கொடுப்பாளே, ஒரு வேளை அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்ன சிவா யோசிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எங்கள் வீட்டுக்கு போனோன்னே சிட்டுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. சிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே, இங்கே பார், நீ தான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க சிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அண்ணா அப்படின்னோடனே, நீ தானே வந்து பால் எடுத்து வந்து கொடுக்கும்போது கரெக்டாக வந்து அந்த டைமில் என்னோடய ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்து சிந்துக்கு, இந்த வேலையை நீ தானே பண்ண அப்படின்னு. அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது சிட்டு. ஆனால் அது வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ தான் பண்ண எனக்கு நல்லா தெரியும், சிந்து சொல் பேச்சு கேட்டு தான் இவ்வளவும் பண்ண உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு போனார். அதிர்ச்சி அடைகிறாங்க சிட்டு சிந்து.